ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். மணி 7 மணி ஆயிடுச்சு. எங்கள் பாய் என்ன சொன்னார்னா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடைக்கு வா, நான் இப்போ போய் கடை திறக்கிறேன், நீ சமைச்செலாம் வச்சுட்டு வா, அவ்வளோ ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எந்திரிச்சு 7 மணிக்கு வரேன். உள்ளே இருக்கிறாங்க என் பாப்பா டியூஷன் போகிறதுக்காக எந்திரிச்சு உட்காந்து படிச்சுட்டு உட்காந்துருக்கா. லைட்லாம் எரிஞ்சிட்ருக்கு. ஏன் இவங்க 2 பேரும் வெளியில் போகாமல் உள்ளே உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், பாப்பா என்ன சொல்கிறா, காக்கா வந்து அயானை கொத்த வந்துச்சு, அதனால் அயான் பயந்து உள்ளே ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொன்னாலா. அதானே, இல்லைன்னா இவன் உள்ளே இருக்கிற ஆள் இல்லையாச்சே, இவ்வளோ நேரம் அங்கே இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பான். சரி வாங்கடா, வெளியில் வாங்கடா, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கதவை திறந்த உடனே ஆனியா வெளியில் ஓடிட்டா. அயான் தான் வர யோசிக்கிறான். சரி நான் இருக்கிறேன்டா, வாடா, அம்மா இருக்கும்போது எந்த காக்காவும் உன்னை கொத்தாது, நான் பார்த்துக்கிறேன் வாடா அப்படின்னு கூப்பிட்டோன்னே எந்திரிச்சு மெதுவாக வரான் பாருங்கள். இல்லைன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுவான் தெரியுமா. அந்த தோட்டத்துக்கு அதை திறக்கணுமே, அவ்வளோதான். அவன் தான் ஆளாக நிற்கிறது. அங்கே பாருங்கள், நான் எங்கெங்கே போகிறேனோ அங்கே தான் வரான். அதுக்கப்புறம் நகர மாட்டுறான், பயந்து வர உட்காந்துருக்கான் போல இருக்குது. காக்கா ஏதோ கொத்த வந்துச்சு போல இருக்கு, அதுக்கு பயந்துட்டான். அது அவன் அப்படி பண்ணுறான்னா அதுக்காட்டி இவன் வந்து தலையை விடுறான். அது போட்டிங்க 2 பேருக்குள்ளேயும். இந்த பையன் விட்டு கொடுத்துட்டு போயிடுவான். இவனை என்னென்னலாம் பண்ணுறனோ அதெல்லாம் இந்த குட்டியும் பண்ணணும். இந்த குட்டி தான் அந்த மாதிரி பண்ணுவாள். தலையில் என்ன தெரியுமா கருப்பு கருப்பாக இருக்குது. அயானுக்கு வந்து வீடியோஸ்லாம் நிறையா போடுறேன்னா திஷ்டி பட்டுடுமா. அதனால் என் பாப்பா வந்து கண்ணுக்கு வைப்போம்ல, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து சுருமான்னு சொல்லுவாங்க, அது ஒரு கல் மாதிரி இருக்கும். அந்த கல்லை தேய்ச்சி கண்ணுக்கு கீழே மையாக விடுவாங்க. அதை வந்து தேய்ச்சி புள்ளி வச்சுருக்கா நைட்டு. ஏண்டி எதுன்னு கேட்குறேன். அயானுக்கு கண்ணு படுமா. அப்போ ஆணியாகடின்னா அவளுக்கு மை வச்ச மாதிரி இருக்குது, மண்டையே மை வச்ச மாதிரி தான் இருக்கான். திமிரு தானே. சரின்னு சொல்லிட்டு சரி உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு நானே உட்காந்துட்டேன். ஏன்னா புள்ள பயந்துருக்கான், கொஞ்ச நேரம் அவன்கிட்ட விளையாடிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தோடனே நேராக இவங்க கிட்ட உட்காந்துருக்கேன். இங்கே இவங்க கிட்ட வரான், பயந்து உட்காந்துருக்கு. ஏன் எதுக்கு வெளியில் வருவானே, எதுக்கு காக்கா கிட்டேயும் குருவிக்கிட்டேயும் அடி வாங்குவானே. சரி உட்காருடானா மடியில் உட்கார மாட்டானா, ஆனால் என் பக்கத்தில் தான் உட்காருவானா. சரி எங்கேயோ உட்காருடாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆனியா பார்த்தா, ஆனியா பார்க்குது பாருங்கள் பாவமா, அவளையும் இப்படி பண்ணணுமா. ஐயோ மூஞ்சி பாருங்களேன், அது பாவமாக வச்சிடுச்சு. சரி உனக்கும் பண்ணுறமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேருக்கும் ஒரு ஆள் வச்சிடலான்னு நினைக்கிறேன் நான் எக்ஸ்ட்ராவாக. இந்த கழுத்து கீழே சுரிஞ்சு மசாஜ் பண்ணி விடுறதுக்கே. அங்கே பாருங்கள் அயான் அப்படி தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோ சுகமாக இருக்குது. அந்த கழுத்து கீழே தான் அவருக்கு என்ன அரிப்புன்னே தெரியல. அந்த பூனைங்களுக்கெல்லாம் இங்கே தான் சுரிஞ்சு விடணுமா. மூஞ்சி பாருங்கள், அவங்கள பாருங்கள், முந்து பக்கம் வராங்க கையை. அவங்களுக்கு அங்கே சுரிஞ்சால் ரொம்ப பிடிக்கும். அவங்க பாருங்கள் கண்ணெல்லாம் பாருங்கள், அது மட்டும்தான். இல்லைன்னா கடிக்க வந்துடுவாங்க, வலிச்சிச்சின்னா கடிக்க வந்துடுவாங்க. இவருக்கு இங்கே சொரியணுமா. இதே வேலை தான் எனக்கு டெய்லியும்.